வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மே 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகிட்ட அந்த கம்பெனியோட மொத்த பொறுப்புகளையும் கொடுக்கறாங்க. இத பார்த்ததோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா, ஏதோ செங்கல் சூளையில நடந்த ஒரு பிரச்சனைய இவ சரி பண்ணிட்டான். அதுக்காக ஒட்டுமொத்த தொழிலையும் இவர் கையில குடுக்கறது சரின்னு நீ நினைக்கிறியா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. இங்க பாரு சந்திரா, இது எத்தனை வருஷமா நடக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா இவர் போன உடனேயே எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாரு இல்ல. இந்த மாதிரி ஒரு திறமையான ஆளை யாராலையும் பார்க்கவே முடியாது. இங்க பாரு சந்திரா, நான் சரியான ஒரு ஆளுகிட்டதான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத சந்திரா. ஏன்னா நீ கூட தான் அந்த செங்கல் சோலைக்கு பல தடவை போன. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி என்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டியா? எதுவுமே கிடையாது. நம்ம இந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கோம் அந்த மேனேஜரை நம்பி. இப்ப கூட அந்த மேனேஜரை நீ நம்புனியல்ல, அதே மாதிரி மத்த தொழில்கள்லயும் இந்த மாதிரி துரோகிங்களை நீ நம்பி இதே மாதிரி பல பணத்தை நம்ம ஏமாந்துட்டோம்னா என்ன பண்றது? என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா ரொம்ப திறமையானவர் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க ராஜா, யாரு என்ன சொன்னாலும் சரி, நீங்க தான் இந்த பொறுப்புகளை பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகிட்ட அந்த பொறுப்புகளை கொடுக்குறாங்க. கார்த்தியும் சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரா செம்ம காண்டாக்குறாங்க. ச்சே, நம்மளுக்கு அவ்வளவு தொழில நிறைய கமிஷன் கிடைச்சிச்சு. அதை வச்சுதான் நம்ம இத்தனை நாளும் பொழைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட பணத்தை பத்தி கேக்குறதே கிடையாது. ஆனா கடைசியில இது கிட்ட கையேந்திர நிலைமை வந்துருச்சு அப்படின்ட்டு சந்திரா செம காண்டாகுறாங்க. அப்பதான் சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நேரா இந்த விஷயத்த பத்தி சிவனாண்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நேரா கார்த்திகிட்ட நிக்கிறாங்க. அப்ப ராஜா நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த செங்கல் சூளையில நடந்த அந்த மேனேஜர் கமிஷன் வாங்கினதுக்கு காரணம் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். அப்ப சந்திரா சொல்றாங்க, ஓ, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இப்படி பண்ணியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு அப்படி உங்க அக்கா என்ன குறைதான் வச்சாங்க? உங்களுக்கு தேவையான பண உதவிகள் எல்லாத்தையுமே தான் பண்ணாங்கல்ல. அப்புறம் எதுக்கு உங்க அக்காவுக்கு இப்படி துரோகம் பண்றீங்க? அப்ப நான் செலவு பண்றதுல எந்தவித தப்பும் இல்ல. இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, சரி நீங்க செலவு பண்றதுல எந்தவித தப்பும் இல்ல அப்படின்னா உங்க அக்கா கிட்ட கேட்டு செலவு பண்ணலாம்ல, அதை விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாம இப்படி எல்லாம் பணத்தை கேக்குறது சரியா? இது கேட்டதோட கார்த்தி நம்ம சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவன் இந்த அளவுக்கு விவரமா பேசுறானே அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாரு, ஏதோ அக்கா உனக்கு அதிகமா சப்போர்ட் கொடுக்குறா அப்படிங்கறதுக்காக உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா ஒரு விஷயத்துல அகப்படுவ, அன்னைக்கு இருக்கு அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அப்ப மயில் வாகனம் நேரா சந்திரா கிட்ட சின்ன மாமியாரே, நீங்க தான் ஒரு நாள் சீக்கிரம் என் அத்தை கிட்ட சிக்கி ஒரு வழி ஆக போறீங்க. இது கேட்டதோட சந்திரா முறைக்கிறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சின்ன மாமியாரே, முன்னாடி மாதிரி இல்லைனா இப்ப நான் வேற ரகம். இனிமே என்ன முறைச்சுக்கிறதா இருந்தா பார்த்து. இது கேட்டதோட சந்திரா முறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ராஜா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, இவங்க என்ன சொந்த அக்காவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றாங்க? மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, இது இப்ப இல்ல, அது ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. யாராலையும் அதை எதிர்த்து கேட்க முடியாது. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி பாப்போம் இன்னும் இவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா, இவங்க நமக்கு தெரியாம நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட சொல்லி இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு மயில் வாங்கணும் சொல்ல கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. சந்திரா நேரா நம்ம சிவனாண்டிய போய் சந்திக்கலாம் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிய பார்க்க போறாங்க. சிவனாண்டி நேரா
சந்திராவை சந்திக்கிறாரு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா, உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நம்ம வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா? சந்திரா சொல்றாங்க, இத்தனை வருஷமா நான் தானே அக்காவோட பாதி கம்பெனியோட பொறுப்புகளை பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ கூட குறைச்சி அந்த கம்பெனில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும், அதை வச்சுதான் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த ராஜா திடீர்னு கம்பெனிக்குள்ள வந்து இன்னைக்கு சம்பளம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய கமிஷனையும் தடுத்துட்டான். அதோட அக்கா வந்து தொழில் எல்லாத்தையுமே இனி ராஜா தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன, அவங்கிட்டயா இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கா? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நேத்து வந்தவங்க கிட்ட அந்த கம்பெனி பொறுப்புகள் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டா. எனக்கு செம்ம காண்டாயிட்டுங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா நீ கவலைப்படாத, இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படிங்கறத நானும் பாத்துறேன். இங்க பாரு சந்திரா, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக நான் சென்னை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நான் போய் என் நண்பனை பார்த்துட்டு வந்துடுறேன். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சரி போயிட்டு வாங்க, இந்த வேலையை முடிச்சிட்டு வந்து சீக்கிரம் இந்த ராஜா யார் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. இவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா இவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. கண்டிப்பா இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனா இவன் ரொம்ப அமைதியா இருக்கான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அக்காவையே சுத்தி சுத்தி வரான். அக்காவுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் இவன் பாட்டுக்கும் வந்து தடுக்கிறான். சோ கண்டிப்பா இவனுக்கும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சென்னை கம்பெனிக்கு கிளம்புறாங்க. சந்திரா நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி நேரா சென்னைக்கு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனை பாக்குறாரு. அப்ப அந்த நண்பன் நேரா சிவனாண்டிய பார்த்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்பதான் சிவனாண்டி கையில வச்சிருக்கிற போனு கீழே விழுகுது. அப்ப சிவனாண்டி இந்த போனை குனிஞ்சு எடுக்கும் பொழுது செவத்துல நம்ம கார்த்தி இருக்கிற போட்டோவை பாக்குறாரு. பார்த்ததோட அவரு நேரா நண்பன் கிட்ட, நண்பா இந்த போட்டோல இருக்கிறது யாரு? அவரு சொல்றாரு, அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான், என்னோட ஃப்ரெண்டு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, பக்கத்துல உள்ளவர் யாரு? அவங்க சொல்றாங்க, பக்கத்துல உள்ளவரு இந்த சென்னையிலேயே அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குல்ல, அதோட எம்டி, டாப் 10 பணக்காரர்ல ஒருத்தர். அவர்தான் ராஜ சேதுபதியோட பேரன். இவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவங்க பக்கத்துல கூட ஏதோ புதுசா ஆடியோ கம்பெனி வேற ஒண்ணு வாங்கியிருக்காரு. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டிக்கு செம்ம ஷாக்கு. ஓ, என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஃப்ரெண்ட பார்த்து அந்த கம்பெனிய போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, ஃப்ரெண்டு கேக்குறாரு, என்னடா திடீர்னு வந்த என்ன பாக்கணும்னு சொன்ன, இப்ப திடீர்னு அங்க போகணும்னு சொல்றியே? சிவனாண்டி சொல்றாரு, நண்பா ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பா, வா அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போறாரு. நேரா வந்து அந்த கம்பெனிக்கு போறாங்க. அதுதான் ஆடியோ கம்பெனி. அங்க போனா அந்த ராஜா இருக்காருல்ல, அவர் தான் உட்கார்ந்துருக்காரு. சிவனாண்டி அந்த ராஜாவை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாரு. இவனை தானே ராஜி சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு. ராஜா வந்துட்டு சிவனாண்டிய பார்த்தது இல்ல, அதனால ராஜாவுக்கு சிவனாண்டிய யாருன்னு தெரியல. நம்ம சிவனாண்டி இங்க இருந்து உள்ளார வந்ததோட ராஜாவை பார்த்து, இங்க சார் இங்க அப்படின்னு கேட்டதோட ராஜா சொல்றாரு, சார் வந்துட்டு இப்ப முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காரு, உங்களுக்கு இப்ப யாரு வேணும், யாரு பாக்கணும்? சிவனாண்டி கேக்குறாரு. நீங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? ராஜா சொல்றாரு, இந்த கம்பெனில சாருக்கு அடுத்தது நான் தான். இது கேட்டதோட சிவனாண்டி கேக்குறாரு, சாருக்கு அடுத்தது நீங்க அப்படின்னா நீங்க சாருக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்டு போல. ராஜா சொல்றாரு, ஆமா, சாருக்கு நான் ரொம்ப திக் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்பதான் சிவனாண்டி நினைக்கிறாரு, ஓ அதுக்காக தான் நீ கார்த்தி அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நடிக்க வந்தியா அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்பதான் அங்க உள்ள கார்த்தி போட்டோவை எல்லாம் பார்த்துட்டு சிவனாண்டிக்கு செம்ம ஷாக்கு. இவன் கண்டிப்பா ரொம்ப பெரிய பணக்காரன் தான், ராஜ சேதுபதியோட பேரனை அறந்துகிட்டு ரெண்டு குடும்பத்தையும் இப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற நினைப்புலதான் நீங்க வந்தியா அப்படின்னு நம்ம சிவனாண்டி கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த விஷயத்த பத்தி சந்திரா கிட்ட நம்ம உடனே சொல்லணும் அப்படின்னு சிவனாண்டி நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட சந்திராவுக்கு போன் பண்றாரு. சந்திரா போனை பார்த்துட்டு, என்ன இது, இவரு போன் பண்ணிருக்காரே அப்படின்னு போனை பார்த்துட்டு போன் அடிக்கிறாங்க. சிவனாண்டி சந்திரா கிட்ட, சந்திரா இப்ப நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் வா,
இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சீக்கிரம் வா சந்திரா, உன்கிட்ட ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்த சொல்லணும். இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா சந்திரா சிவனாண்டிய பாக்குறதுக்காக வராங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்ததோட ரொம்ப ஹாப்பியா, சந்திரா இத்தனை நாளும் நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அது நடக்க போகுது. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா இத்தனை நாளா அந்த ராஜாவை எப்படி வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறது அப்படின்னு நம்ம திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, இப்ப நமக்கு சூப்பரான ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு. சந்திரா கேக்குறாங்க, சென்னை கிளம்புனீங்க, அப்படி உங்களுக்கு அங்க என்னதான் கிடைச்சிட்டு? சிவகாந்தி சொல்றாரு, வேற என்ன, அந்த ராஜா ராஜான்னு உங்க வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அவன் பேரு ஒன்னும் ராஜா கிடையாது, அவன் அந்த ராஜி சேதுபதியோட பேரன் கார்த்தி. நீ நினைச்ச மாதிரியே சந்தா, அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு சில விஷயங்களை அவன் தெளிவா செய்யும் பொழுது அவன் கண்டிப்பா சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி அவன் செய்யற செயலுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி அவன் பெரிய பணக்கார சந்திரா. கிட்டத்தட்ட 10 கோடீஸ்வரங்கள்ல அவனும் ஒருத்தனா, 5000 கோடி சொத்துக்கோட அதிபதியாம். இது கேட்டதோட சந்திராவுக்கு செம ஷாக்கு. என்னங்க சொல்றீங்க? சிவனாண்டி சொல்றாரு, ஆரம்பத்துல எனக்கு போட்டோவை பார்த்ததும் சுத்தமா நம்ப முடியல சந்திரா. ஆனா அதுக்கப்புறம் அவனை பத்தி கேள்விப்பட்ட பிறகுதான் உண்மை என்ன அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்சுச்சு. சந்திரா, அவன் வீட்டுக்குள்ள எதுக்காக தெரியுமா வந்திருக்கான்? இந்த சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தையும் ராஜ சேதுபதியோட குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவனே வந்திருக்கான். இது கேட்டதோட சந்திரா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த ராஜ சேதுபதி கூட மட்டும் இந்த சாமுண்டீஸ்வரி சேர்ந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் நம்மளால என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா ஒண்ணு சேரவே முடியாது. அந்த சாமுண்டீஸ்வரியையும் பழி வாங்கவே முடியாது. இத்தனை வருஷமா சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு அந்த குடும்பத்தையே சுத்தி சுத்தி வந்தேன் பாருங்க, அதுவும் நடக்காம போயிரும். ராஜாவையே என்னால சமாளிக்க முடியல, இதுல ராஜ சேதுபதியும் சாமுண்டீஸ்வரியிட சேர்ந்துக்கிட்டா அப்புறம் நம்ம அந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா இப்படி பேசுற? அந்த சாமுண்டீஸ்வரி இன்னும் அந்த பரமேஸ்வரி மேல எவ்வளவு கோவத்துல இருக்கா அப்படிங்கறத நம்மளால கண்ணால பார்க்க முடியுதுல்ல. சோ கண்டிப்பா அந்த கார்த்தி ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் சந்திராவுக்கு தெரிஞ்சிச்சு, சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், சாமுண்டீஸ்வரி ஒரு பேயாட்டம் ஆடிடுவா. நீ கவலைப்படாத, நம்ம இப்பயே போயிட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னதோட நம்ம சந்திராவும், என்னங்க நான் பாத்துக்கிறேன், இத போயிட்டு இப்பவே அக்கா கிட்ட சொல்லி ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சந்திரா நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. சிவனாண்டி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. சந்திரா நேரா வீட்டுக்கு போனதோட அங்க சாமுண்டீஸ்வரி கார்த்திய கூப்பிடுறாங்க. அந்த தொழில் விவரங்களை கார்த்திகிட்ட சொல்றதுக்காக பெரிய புக் இருக்கு, அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, இங்க பாரு ராஜா, இதுதான் நம்மளோட ஆஹ் தொழிலோட விவரம், இதுல நிறைய டீடைல் இருக்கு, இத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் வேணுமோ கேளுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி பக்கத்துல சந்திரா நிக்கிறாங்க, கார்த்தியும் நிக்கிறாரு. அப்ப ராஜா கார்த்தி அந்த நோட்டை வாங்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, ராஜா நீ பண்ற தொழிலுக்கும் இந்த அக்காவோட தொழிலுக்கும் ஏணி வச்சா கூட ஏற முடியாதுல்ல? இது கேட்டதோட கார்த்தி சந்திராவை ஷாக் ஆகி பார்க்க, அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன அப்படியே ஷாக் ஆகி பாக்குற? இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா இதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ராஜாவே ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு, அப்படி அவர் உனக்கு என்னதான் பண்ணாரு? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஒண்ணுல்லக்கா, சும்மாதான் பேச்சு கொடுத்தேன். அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா அந்த நோட்டை எடுத்துட்டு போயிட்டு நீங்க பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட அவரு போறாரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரிய சந்திரா பார்த்து, அக்கா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனியா கூட்டிட்டு போக, அப்ப சந்திரா கேக்குறாங்க, அக்கா நீ எப்படிக்கா இவனையெல்லாம் போய் நம்புற? சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட, ஐயோ சந்திரா, உன்கிட்ட நான் எத்தனை டைம் சொல்றது, மாப்பிள்ளை மேல எந்த தப்புமே இல்லை, அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், நீயே சொல்லு. ரேவதிக்கு ஏத்த ஆளுதானே அவரு, எதுக்காக நீ இப்படி அவர் மேல கரிச்சு கொட்டுற? அப்ப சந்திரா சொல்றாங்க, சும்மாவா,
இந்த போட்டோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோஸ் பார்த்தா நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் கோட் சூட் போட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இது என்ன மாப்பிள்ள கோட் சூட் போட்டு இருக்காரு, இது என்ன கல்யாணத்தப்ப எடுத்ததா? அப்ப சந்திரா கேக்குறாங்க, அக்கா நீ இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாரு, சென்னையில இவனுக்கு பல ஆபீஸ் இருக்கான், கிட்டத்தட்ட 5000 கோடி சொத்து கூட அதிபதியா இவன். ஆனா நீ பாட்டுக்கும் இவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இங்க எதுக்கு வேலைக்காரனா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியலையா அக்கா அப்படின்னு கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ போய் சொல்ற. அப்ப சந்திரா சொல்றாங்க, நீ வா நான் உன்கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு நேரா சாமுண்டீஸ்வரியை கூட்டிக்கிட்டு சென்னை கிளம்புறாங்க கார்த்தியோட அந்த கம்பெனிக்கு. அங்க போயிட்டு நேரா அந்த கம்பெனியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு கோட் செட் போட்டுட்டு அந்த போட்டோல இருக்கிறத சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட, என்ன சந்திரா இது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இவன் நீ ஒன்னும் நினைக்கிற மாதிரி சாதாரண டிரைவரோ ஒன்னும் தெரியாதவனோ கிடையாது. இவன் பல கோடி சொத்துக்கோட அதிபதி. இவன் யாருன்னு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ மனசு உடைஞ்சு போயிடுவ. நம்ம குடும்பத்தையே ஏமாத்தி இருக்காங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. அந்த ராஜ சேதுபதி அவனோட பேரனை நம்ம வீட்டுக்குள்ள அனுப்பி நடிக்க வச்சு உன்னை ஏமாத்தி ரேவதியையும் கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிட்டான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. சந்திரா நீ சொல்றதை என்னால நம்ப முடியல சந்திரா. சந்திரா சொல்றாங்க, அக்கா இத உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ராஜா வந்துட்டு ரொம்ப நல்லவன் அப்படின்னு நானும் தான் நினைச்சேன். ஏன்னா நீ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியா, அதனால நான் நல்லவன் நினைச்சேன். அப்புறம்தான் எனக்கு உண்மையே தெரிய வந்துச்சு, இவன் சென்னையில 5000 கோடி சொத்து கூட அதிபதி அப்படின்னு. டாப் 10 பணக்காரன்ல இவனும் ஒருத்தனா, அது தெரியுமா அக்கா உனக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ஷாக்கு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இந்த ராஜ சேதுபதிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி வந்துட்டு என்னை ஏமாத்தி இருப்பான், அவனை நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவங்கள விடவே கூடாது. இந்த ராஜாவை முதல்ல வீட்டுக்கு போனதோட அவனை துரத்திடு. இனிமே அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் கிட்ட நீ போய் பொறுப்பை ஒப்படைச்சு பாரு, உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.